அன்பிற்குரிய விசுவாச உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மன நிறைவான மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். வாக்கு மனிதரானார். யோவான் 1வது அத்தியாயத்திலே நாம் படிக்கின்றோம். The word becoming flesh. இந்த வார்த்தை மனிதரானார் என்கின்ற இறையியல் சூழ்ந்த ஒரு கருத்தை யோவான் முன்னிறுத்துகின்றார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டவரோ, இயேசுவானவருக்கு மறுபெயர் வார்த்தை. இந்த வார்த்தை படைப்பின் வரலாற்றிலே இருந்தது. அந்த வார்த்தை மனிதராக வந்தார். இந்த வார்த்தை வலிமை மிக்க ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வலிமையற்ற மக்களுக்காக மனிதரானார். அவர்களோடு நிற்பதற்காக மனிதரானார். The word is very powerful, that this word stands in solidarity with the powerless. இதுதான் கிறிஸ்து பிறப்பின் மைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்து தன்னுடைய கூடாரத்தை மக்கள் நடுவே அவர் அமைத்து மக்களோடு மக்களாக அவர் இருக்கின்றார். God descended from above and pitched his tent in the midst of the people, affirming that I am the God of the people. இப்படிப்பட்ட ஒரு வலிமை நிறைந்த ஒரு கடவுளை தான் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே கொண்டாடுகின்றோம். தந்தையாகிய கடவுளின் அன்பை கொண்டாடி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் வாழ்வை கொண்டாடி ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். தூய ஆவியானவருடைய பிறந்த நாளை கொண்டாடி பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகின்றோம். இந்த 3 மிக முக்கியமான பண்டிகைகளை நாம் கொண்டாடி வருகின்றோம். அதிலே தந்தையாகிய கடவுளின் அன்பை மிக விமரிசையாக கொண்டாடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்குள் அனுப்பினார். கடவுள் உலகத்தை நேசித்த கடவுள். God so loved the world, and hence he sent his only begotten son. Whosoever believes in him shall not perish but have everlasting life. ஒருவரும் கெட்டுப் போக கூடாது. அனைத்து மக்களையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும். அது எந்த சூழமையில் இருந்தாலும் சரி, நான் அனைத்து மக்களுக்கும் உரிய கடவுள் என்கின்ற சமத்துவ பார்வையோடு வந்த சமத்துவ கடவுள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பண்டிகை விமரிசையாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான ஒரு பண்டிகை அல்ல. அனைத்து மதத்தின் மக்களுக்கும், அனைத்து மொழிகளை பேசுகின்ற மக்களுக்கும், அனைத்து கலாச்சாரம் பண்பாடு சேர்ந்த மக்களுக்கும் இந்த பண்டிகை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. So this festival gives us a pointer to transcend all barriers, all obstacles, all hindrances, to celebrate the love of God. இந்த அன்பை தான் கொண்டாடுகின்றோம். இந்த அன்பிலே மாய்மாலம் கிடையாது. இந்த அன்பு ஒரு சாரார் பக்கம் காண்பிக்கின்ற அன்பு அல்ல. இந்த அன்பு அளக்கப்பட முடியாத அன்பு, கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்பு. This love is agapic love. This love is everlasting. This love is deep rooted. This love is sacrificial, and this love is exalted love. So this love descended onto earth to shower on us this divine love, so that we be the channels of love to all people on earth. அனைத்து மக்களுக்கும் அன்பு காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி. தந்தையாகிய கடவுளை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் அன்பை கொண்டாடுகின்றோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, மன அமைதியோடு அனைவரையும் இணைத்து நாம் கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பு அர்த்தமுடையதாக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.